என்ன நடக்குது சார்? நீங்க சொல்ல மாரி தாவேகால யார் தாவேகாவை வழிநடத்துது முதல்ல? விஜய் அரசியல் விஜயோட ட்ரீம் பிளானா அது? இதெல்லாம் மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு கேள்வியா மக்கள் மனதில இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க தாவேகாவோட பயணப்பட்டுருக்கீங்க. விஜயும் அந்த கட்சியில ஒரு தொண்டரா பணியாற்றின்னு இருக்கீங்க. என்ன நடக்குது தாவேகாவுல? இல்ல இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது, அவரு ம ஒரு ஒரு அப்டேட் வந்து குடுக்கும்போதும், ஒரு ஒரு அறிவிப்புகள் குடுக்கும்போதும், மாநாடுகள் போடும்போதும் சரி, மக்கள் சந்திப்பும் சரி, மிகப்பெரிய ஒரு எழுச்சி. யாருக்குமே இல்லாத ஒரு எழுச்சின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா, தன்னெழுச்சியா இளைஞர்கள் வந்து அவர நோக்கி வந்து வராங்க. ஏன்னா, மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. பிளஸ் வந்து தொண்டர்களும் இருக்கு. கட்சி ஆரம்பிச்ச தொண்டர்களும் இருந்தனால, இங்க வந்து ஐயா கலைஞருக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் ஒரு நிச்சயமா இங்க வந்து ஒரு வேக்கம் வந்து இருக்கு. ஒரு வெற்றிடம் வந்து இருக்கு. அத வந்து நிச்சயமா திரு விஜய் அவர்கள் வந்து நிரப்புவார்ன்னு சொல்லி தான் எல்லாரோட எதிர்பார்க்கும். அதனால தான் எல்லாரும் இவ்ளோ தூரம் அவர் வந்து கொண்டாடுறாங்க. அவ்ளோ தூரம் வந்து இவர் வந்து வரவேற்பு இருக்கு. ஆனா சிக்கல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோ விஜய் சாரே அங்க வந்து இயங்க முடியலன்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டா இருக்கு. இப்படி விஜயோட கட்சி, அவர் தாவேகா உருவாக்கியது அவர்தான்றீங்க. ஏன் அவரு இயங்க முடியலங்க? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூக வகுப்பாளர்கள் வந்து இருக்காங்க. இப்ப எல்லா கட்சிகளுக்கும் வியூக வகுப்பாளர் இருப்பாங்க. நீங்க வந்து தேசிய கட்சிகள்ல ஆரம்பிச்சு, மாநில கட்சிகள்ல இருந்து எல்லாருக்கும் வியூக வகுப்பாளர் இருப்பாங்க. இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா, சின்ன சின்ன லெவல்ல வந்து ஊரக லெவல்ல பார்த்தீங்கன்னா, கவுன்சில்ல நிக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்ட கூட்டு வந்தா இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற மாரி தமிழக அரசியல் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. இது நிச்சயமா இது வரவேற்கக்கூடிய விஷயம் கிடையாது. வியூக வகுப்பாளர்கள் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பின்னாடி இருந்து இயக்குவாங்க. யாருன்னே நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த மாரி இருந்த ஒரு காலம் தாண்டி இந்த தாவேக்கால தான் புதுசா நடக்குது. எல்லாமே அந்த வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து முடிவு பண்றாரு. ஸோ அவர் வந்து தவறான நெறைய வழிகாட்டுதல்கள் வந்து பண்றாரு. ஸோ இதனால தான் இவ்ளோ பெரிய குழப்பங்களும், இவ்ளோ பெரிய சிக்கல்களும் அங்க இருக்குது தான் நான் வந்து நினைக்கிறேன்.